அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். வரலாறை மறந்தால் வாழ்ந்த அடையாளம் இல்லாத போகும். பாரம்பரியத்தை மறந்துவிட்டால் மருத்துவ செலவுகள் அதிகமாகும். என் உறவுகளே, தினம் தினம் என் பதிவுகள் நலம் பெறு வளம் பெறு, இயற்கையோடு சார்ந்து வாழ்க்கையை கொண்டாடு என்ற வண்ணம்தான் இருக்கும். ஒவ்வொரு பதிவின் நோக்கமும் மனிதன் மனதுக்குள் புது ஆக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அது பிறருக்கு பல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான பதிவாக தான் என் பதிவுகள் இருக்கும். என் உறவுகளே, முன்பு ஒரு 40 வருடத்திற்கு முன்பு எத்தனை மருத்துவங்கள் வீதிகளில் படையெடுத்து இருந்த வண்ணம் இருந்தது என நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். எதற்கெடுத்தாலும் மருத்துவம் என நிலைமைதான் இன்றளவு மகத்துவமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறு உடல் உபாதைகளுக்கும் மருத்துவத்தை அணுகி மாற்று மருந்தை உண்டு உடல் நலத்தை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தில்தான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் பரிமாண வளர்ச்சிகள், உண்மையான உயிரோட்டம் இல்லாத உணவு தானியத்தின் வரும் விளைவுகள். என் உறவுகளே, நமக்கான பாரம்பரியம், நமக்கான உணவை என்று நாம் மறந்தோமோ அன்று முதலாய் தொடங்கிவிட்டது வீதி எங்கும் மருத்துவத்துறைகள், மருத்துவமனைகள். மெல்ல மெல்ல நாம் தான் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான எடுத்தடியை தான் நாம் எடுத்தடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் பதிவுகள் இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கள் என்ற வண்ணம்தான். அனைத்திலும் பரிமாண வளர்ச்சிகள் கண்டுவிட்டது. ஒன்றில் மட்டும் இன்றளவும் இல்லை, பசி. அந்த பசியை போக்க பாரம்பரிய உணவை நாம் மறந்ததால் உடலில் எண்ணற்ற உபாதைகள் நம்மை பற்றி கொண்டது. இதிலிருந்து மாற்றம் காண வேண்டும் என்றால் நம் பாரம்பரியத்தை கையில் எடுக்க வேண்டும். இது ஏழைகளுக்கும் மட்டும் இல்லாது அனைவருக்குமான உணவை அவரவர்களே தயாரித்து உண்ணும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். என் உறவுகளே, நமக்கான உணவு நமக்கான உயிரோட்டமான வாழ்க்கையை தரும் என நீங்கள் நினைத்து பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இந்த உலகில் வாழ்ந்தாக வேண்டும். நாம் இன்று முதலேனும் பாரம்பரியத்தை கையில் எடுப்போம் என்று